ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி கேன்வாவில் நம்ம எப்படி ஆரி ஒர்க் டிசைனை ரீக்ரியேட் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கேன்வாவில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ளஸ் ஓப்பன் பண்ணி போர்ட்ரைட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு எல்லாருக்குமே கேன்வா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க தான் வந்து கண்டிப்பாக ஆரி ஒர்க் டிசைன் நம்ம போடுவோம். இப்போ ஸ்டார்டிங் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ப்ளஸ் கொடுத்தோம்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குல்ல, அது கொடுத்தோம்னாக்கா நம்ம கேலரியில் போய்ட்டு என்ன இமேஜ் வேணுமோ அதை டேரெக்டாகவே நம்ம இது உள்ளே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எலிமெண்ட்டு, டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து மேலே சர்ச் கொடுத்தோம்னா நமக்கு தேவையானது வந்துடும். இப்போ நான் வந்து இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாகவே பிளாக்கில் தான் பண்ண போகிறேன். பிளாக்கில் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம லைனை வந்து நமக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்க வந்து ஒரு லைனை கிளிக் பண்ணோம்னா அதிலே ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக மேலே கீழேன்னு சொல்லிட்டு நம்ம தேவையான இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பார்ட்ரு இவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, மேலே கீழேன்னு சொல்லிவிட்டு 4 லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்கா, அதில் நடுவில் வந்து டாட்ஸ் இருக்கனால அந்த டாட் வந்து சிம்பிள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம நேராக வச்சுக்கிட்டு அந்த 2 கோடுக்கு நடுவில்னு சொல்லிட்டு நம்ம போய் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்தோம்னா அதேமாரியே ஒவ்வொரு இடமா இதாகிடும். இப்போ நான் வந்து ட்ராவுக்கு போயிட்டு முதல்ல பென் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க பென்னா நமக்கு வந்து ட்ராயிங் வந்து கையாலே வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா பென்னு யூஸ் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கையால் தான் ஃபுல்லாகவே வரைகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஃப்ளவர்லாம் போயிட்டு நம்மளுக்கு என்ன அந்த டிசைன் மேலேயே நான் அப்படியே வந்து ட்ராய் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணலாம். இது வந்து நான் வந்து அதே டிசைன் வேணும் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக இந்தமாரி நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். நமக்கு இப்போ டார்க்காக அந்த பிளேஸ்க்கு வேணும்னாக்கா நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். மெல்லிஸாக வேணும்னாக்கா அந்த பென் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் எல்லா டிசைனுமே அப்படியே நான் வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இன்னும் வந்து டீட்டெயிலாக நல்லா ஜூம் பண்ணி வரைஞ்சோம்னாக்கா நல்லா கிட்ட நல்லா வருது. நம்ம மேலேயே வச்சு வரைஞ்சோம்னாக்கா அந்தளவுக்கு வந்து டீட்டெயில்டாக வர மாட்டுது. நான் வரைகிறதே உங்களுக்கு தெரியும். நான் சும்மா தான் ஒரு இதாக தான் வரைஞ்சி காமிக்கிறேன். நல்லா ஜூம் பண்ணி வரைஞ்சோம்னாக்கா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக தெரியுது நம்மளுக்கு ஒர்க் பார்க்கவே. நமக்கு வேணுன்ற இடத்த கரெக்டாக போயிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணும்போது அது வந்து ஒர்க் வந்து நல்லா இதாகுது. இப்போ நான் வந்து அந்த ஸ்டோனுக்கெலாம் என்ன பண்ணுறேன்னாக்கா, மார்க்கர் வச்சு குட்டி குட்டியாக டாட் வைக்கிறேன். மெல்லிஸாக அந்த ஃப்ளவரு, லீஃப் டிசைனுக்கெலாம் வந்து பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓரளவு நான் எல்லாமே வரைஞ்சிட்டு அதை எடுத்து காட்டுறேன். ரொம்ப அதே ஒர்க்குன்றனால கொஞ்சம் நல்லா நெருக்கியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் இருக்க இமேஜ் வேணுன்றதுக்காக நான் போயிட்டு வேறு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி நான் வைக்கிறேன். அது என்ன பண்ணுறேன்னாக்கா, குட்டியாக்கி நம்மளுக்கு அதேமாரியே நம்ம ட்ரா பண்ணிக்க வேண்டியதான் இந்த இமேஜையும். அது உள்ள கரெக்டாக சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் அதையுமே ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணுறதுக்கு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிக்கை நல்லா ஜூம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வரைகிறேன். நம்ம கரெக்டாக மைனூட்டாக வரையணும். ரொம்ப ஆனால் வந்து அந்தமாரி இடத்த இது வந்து பிக்கு சின்னதாக போனனால ஜூம் பண்ணி வரைய முடியல. நம்ம வந்து தனியாக வரைஞ்சி இது பண்ணிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், அந்தமாரி வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரளவு மேலாட்டமாக மட்டும்தான் வரைகிறேன், ரொம்ப ஜூம் பண்ணி வரையல. அதோட அவுட்புட்டு லாஸ்ட்டாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அவ்வளோதான். இமேஜ் ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த
நம்ம வந்து இமேஜ் வைக்கலாம். நான் சும்மா கையால் ஓனாகவும் டிசைன் பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த டிசைனுக்கும் நம்ம வரைகிறதுக்கும் வந்து நல்லா வர மாட்டேது. டிசைன்லேயே வச்சு வரைஞ்சா அதே மாதிரியே வந்துடுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.